நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அடுப்புல தண்ணிய கொதிக்க வச்சா அது பாட்டுக்கு அமைதியா கொதிக்கும். ஆனா பால வச்சா கொஞ்ச நேரம் அசந்தா போதும், ஒரு எரிமலை மாதிரி பொங்கி மொத்த அடுப்பையும் பாழாக்கிடும். இது ஏன் இப்படி நடக்குதுன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சோ இதுதான் இன்னைக்கு நம்ம அலச போற கேள்வி. வாங்க இந்த சின்ன சமையலறை மர்மத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அறிவியல ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த மர்மத்தோட முடிச்ச அவிழ்க்கணும்னா நாம முதல்ல ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது முதல்ல தண்ணி கொதிக்கும்போது என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணிய கொதிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு சிம்பிளான ப்ராசஸ். பாத்திரத்தோட அடியில இருக்கிற தண்ணி சூடாகி நீராவியா மாறும். இந்த நீராவி குட்டி குட்டி பபிள்ஸா மேல வரும். அப்புறம் டக்குன்னு உடைஞ்சு நீராவி வெளியே போயிடும். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நீராவி வெளியே போற வழியில எந்த ஒரு தடையும் இல்ல. ஆக இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான். அந்த நீராவிய தடுக்கிற மாதிரி மேல எந்த ஒரு லேயரும் உருவாகாததால ஆற்றல் சீரா வெளிய போகுது. அதனால எந்த அழுத்தமும் உருவாகிறதில்ல, தண்ணீரும் பொங்கி வழியறதில்ல. இப்போதான் நம்ம கதையில ஒரு ட்விஸ்டே வருது. பால்னா வெறும் தண்ணி மட்டும் கிடையாது. பாலோட இந்த விசித்திரமான நடத்தைக்கு காரணம் அதுல இருக்கிற மத்த சில பொருட்கள் தான். அவங்க தான் நம்மளோட முக்கிய சந்தேக நபர்கள். ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்களேன். பால்ல கிட்டத்தட்ட 87% தண்ணி தான் இருக்கு. அப்போ ஏன் அது தண்ணி மாதிரி இல்லாம இப்படி வித்தியாசமா நடந்துக்குது? அந்த மிச்சம் இருக்கிற 13%க்குள்ள தான் நம்ம கேள்விக்கான எல்லா பதிலும் ஒளிஞ்சிருக்கு. சரி, அந்த 13%த்துல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தா புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், சுகர், மினரல்ஸ்னு ஒரு பெரிய டீம் இருக்கு. ஆனா இதுல நம்மளோட முக்கிய குற்றவாளிகள் யாருன்னா அந்த புரோட்டீன்ஸும் ஃபேட்ஸும் தான். இவங்க தான் பால் பொங்கி வழியறதுக்கு மெயின் காரணம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். எப்படி இந்த புரோட்டீனும் ஃபேட்டும் சேர்ந்து ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். முக்கியமான விஷயம் இதுதான். பாலை நாம சூடு பண்ணும்போது அதுல இருக்கிற புரோட்டீனும் கொழுப்பும் ஒன்னா சேர்ந்து பாலோட மேற்பரப்புல ஒரு மெல்லிசான ஆடை மாதிரி ஒரு லேயரை உருவாக்கிடும். இந்த லேயர் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி. சரி, இப்போ தண்ணியையும் பாலையும் நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்க்கலாம். தண்ணியில எந்த தடையும் இல்லாததால நீராவி ஈஸியா தப்பிச்சு போயிடுது. ஆனா பால்ல என்ன நடக்குது? அந்த புரோட்டீன் கொழுப்பு லேயர் ஒரு போர்வ மாதிரி மேல மூடி உள்ள உருவாகிற நீராவிய வெளிய போக விடாம சிறைப்பிடிச்சு வைக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு பலூன்ல காத்து ஊதுற மாதிரி தான். நீராவி உள்ள சேர சேர அந்த லேயருக்கு கீழே பிரஷர் பயங்கரமா அதிகமாகுது. அதனாலதான் பால் பொங்குறது டக்குன்னு நம்ம கண் இமைக்கிற நேரத்துல நடந்துடுது. ஏன்னா அந்த பிரஷர் மொத்தமும் அந்த ஆடைக்கு கீழே கண்ணுக்கு தெரியாம பில்டப் ஆயிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த லேயரால பிரஷரை தாங்க முடியாம டமார்னு வெடிச்சு மொத்த பாலும் எரிமலை மாதிரி பொங்கி வெளியே வந்துடுது. ஓகே, இப்போ காரணம் என்னன்னு நமக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. சரி, இந்த பால் பொங்குறத எப்படி தடுக்கிறது? வாங்க இந்த சயின்ஸையே யூஸ் பண்ணி சில சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு டிப்ஸுக்கும் பின்னாடியும் நாம கத்துக்கிட்ட அறிவியல் தான் இருக்கு. அப்பப்போ கரண்டி வச்சு கிளறி விட்டீங்கன்னா மேல உருவாகிற அந்த ஆடைய உடைஞ்சிடும். நீராவி ஈஸியா வெளியே போயிடும். அதே மாதிரி அடுப்ப சிம்ல வச்சு காய்ச்சினா நீராவி மெதுவா உருவாகும், பிரஷரும் கம்மியாகும். அப்புறம் நிறைய பேர் செய்யற மாதிரி பாத்திரத்துக்கு மேல ஒரு மரக்கரண்டிய வச்சா அந்த குமிழ்கள் பெருசா ஆகாம அந்த ஆடைய உடைக்க ஹெல்ப் பண்ணும். சோ இந்த முழு விஷயத்தையும் நம்ம சுருக்கமா சொல்லணும்னா அதுக்கு பேரு கொதிக்கும் பாலின் முரண்பாடு. அதாவது பால் அதோட சூடுனால பொங்கல, அதுல இருக்கிற புரோட்டீன் கொழுப்பு சேர்ந்து உருவாக்குற அந்த அமைப்பு தான் நீராவிய சிறைப்பிடிச்சு அழுத்தத்தை அதிகமாக்கி அதை பொங்க வைக்குது. அறிவியல்ங்கிறது ஏதோ பெரிய லேப்ல மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. சில சமயம் அது நம்ம கிச்சன்லயே நம்ம கண்ணு முன்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கோம். இனிமே பால் காய்ச்சும் போது அது பொங்கினா அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த சின்ன சயின்ஸ் உங்க ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன், இல்லையா?